I thank the Lord for this another opportunity to be with you this evening. இந்த மாலை வேளையிலே உங்கள் மத்தியில் இருப்பதற்கு தேவன் கொடுத்த இந்த மற்றும் ஒரு ஸ்லாகியத்திற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். And this evening we are இந்த மாலை வேளையிலே ஒரு புதிய தலைப்பிலே நாம் ஆரம்பிக்க போகிறோம். So we are going to study a book from the Old Testament. பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு புத்தகத்தை படிக்க போகிறோம். Right. Do you like Old Testament? Do you like Old Testament? பழைய ஏற்பாடு உங்களுக்கு பிடிக்குமா? We want only New Testament, right? இல்ல புதிய ஏற்பாடு மட்டும் தான் வேணும் இல்ல? Do you like Old Testament? பழைய ஏற்பாடு பிடிக்குமா? Yes. All the books we have to love it, isn't it? எல்லா புத்தகங்களையும் நாம் நேசிக்க வேண்டும் இல்லையா? So you know that there is a book called Haggai? ஆகாய் என்று ஒரு புத்தகம் உங்களுக்கு தெரியுமா? Right. Where is it? அது எங்கே இருக்கிறது? What kind of book it is? எப்படிப்பட்ட புத்தகம் அது? Tell me. சொல்லுங்கள். Prophetical book. Yes, very good. தீர்க்கதரிசன புத்தகம். Okay. What kind of prophetical book? எப்படிப்பட்ட தீர்க்கதரிசனங்கள்? Now the prophetical books are divided into two categories. தீர்க்கதரிசன புத்தகங்கள் இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்படுகின்றன. Number one is முதலாவது major prophets. பெரிய தீர்க்கதரிசிகள். Okay, which are those? அவை என்னென்ன புத்தகங்கள்? Major prophets. பெரிய தீர்க்கதரிசிகள். Isaiah, Jeremiah, Ezekiel, Daniel. Then அதற்கு பிற்பாடு how many? How many are the major prophets? பெரிய தீர்க்கதரிசிகள் எத்தனை பேர்? Lamentations also, right? Okay, 5 books are called as major prophets. 5 புத்தகங்கள் பெரிய தீர்க்கதரிசன புத்தகங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. Which are those? அவை என்னென்ன? Isaiah, ஏசாயா, Jeremiah, எரேமியா, Lamentations, புலம்பல், Ezekiel, எசேக்கியேல் and Daniel. தானியேல். Is it clear? Right? Then the second category is minor prophets. அதற்கு பிற்பாடு இரண்டாவது பகுதி என்ன என்றால் சிறிய தீர்க்கதரிசிகள். How many? எத்தனை பேர்? How many are the minor prophets? 12. Okay, 12. 12. Okay. So all the remaining 12 are called as minor prophets. தீர்க்கதரிசன புத்தகங்களிலே மீதி இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் சிறிய தீர்க்கதரிசிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். Understood? புரிகிறதா? Okay. In the Old Testament, the prophetical books are divided into two. பழைய ஏற்பாட்டிலே தீர்க்கதரிசன புத்தகங்கள் இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்படுகின்றன. Number 1, முதலாவது major prophets, பெரிய தீர்க்கதரிசிகள். and number 2, இரண்டாவது minor prophets. சிறிய தீர்க்கதரிசிகள். Is it clear? Understood? புரிகிறதா? Okay. Now we are going to study one book from these minor prophets. இந்த சிறிய தீர்க்கதரிசிகளிலிருந்து ஒரு புத்தகத்தை நாம் படிக்க போகிறோம். Okay. So I don't want to give much details about all these prophets and all, but our study is only one book. இந்த தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் குறித்து விளக்கமாக சொல்ல வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை. ஏனென்றால் நாம் ஒரு புத்தகத்தை தான் இப்பொழுது நோக்கி பார்க்க போகிறோம். So let us turn our attention to the book of Haggai. ஆகாயின் புத்தகத்திற்கு நம்முடைய சிந்தனையை நாம் திருப்புவோம். This is a very beautiful book. இது ஒரு அருமையான ஒரு புத்தகம். Right. There are so many things that we can learn from the book of Haggai. ஆகாயின் புத்தகத்திலிருந்து अनेक காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். So let us begin with some introduction today. சில முன்னுரையோடு கூட இந்த நாளை இந்த வகுப்பை நாம் ஆரம்பிக்கலாம். So first of all, let us consider the name. முதலாவதாக இதனுடைய பெயரை நாம் பார்க்க போகிறோம். The name is Haggai. பெயர் ஆகாய்.
What do you understand from this word Haggai? ஆகாய் என்ற அந்த வார்த்தையிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்ள முடிகிறது? This is the book name, right? இதுதான் புத்தகத்தினுடைய பெயர் இல்லையா? How this book got this name? இந்த புத்தகத்திற்கு இந்த பெயர் எப்படியாக வந்தது? Tell me. Yeah, the book is named after the prophet. அந்த தீர்க்கதரிசியினுடைய பெயரிலே இந்த புத்தகம் அழைக்கப்படுகிறது. You understand that? This book is known in the name of the prophet Haggai. ஆகாய் தீர்க்கதரிசியினுடைய பெயர் வைத்து இந்த புத்தகம் அறியப்படுகிறது. Okay, now what's the meaning of Haggai? ஹக்காய் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? What's the meaning? அந்த பெயருக்கான அர்த்தம் என்ன? Every name has meaning in the Old Testament, right? பழைய ஏற்பாட்டிலே எல்லா பெயர்களுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது இல்லையா? No name without meaning. அர்த்தமே இல்லாத பெயர்கள் இல்லை. Today we only have meaningless names, right? இன்றைக்கு நமக்கு தான் அர்த்தமே இல்லாத பெயர்கள் இருக்கின்றன. Isn't it? We simply put some name by taking father's first two letter and mother's last two letter something and join and make a name, right? அப்பா பெயரிலிருந்து முதல் 2 எழுத்துக்கள், அம்மா பெயரிலிருந்து கடைசி 2 எழுத்துக்களை சேர்த்து ஒரு பெயர் என்று நாம் அழைக்கிறோம். That is the names today. இன்றைக்கு இப்படிப்பட்ட பெயர்கள் தான் இருக்கின்றன. No meaning at all. அதற்கு எந்த அர்த்தமும் இல்லை. But in the Bible every name has got meaning and got significance. ஆனால் பைபிளிலே ஒவ்வொரு பெயருக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. அதே வேளையிலே அந்த பெயர்கள் ஒரு குறிப்பிடத்தக்கவையாக இருக்கின்றன. Okay, so the meaning of this name is இந்த பெயருக்கான அர்த்தம் festive or festival. பண்டிகை என்று அதனுடைய அர்த்தம். Alright, the meaning of the name is festive or festival. இந்த பெயருக்கான அர்த்தம் பண்டிகை. That means either this name is connected with some festival celebration, அவர்கள் கொண்டாடின ஒரு பண்டிகைக்கு சார்ந்த ஒரு பெயராக இருக்கலாம். or else Haggai must have been born on a day of festival. அல்லது ஆகாய் ஒரு பண்டிகை நாளிலே பிறந்தவராக கூட இருக்கலாம். Right? There are two possibilities. இந்த 2 காரணங்களும் இருக்கலாம். Number one, முதலாவது, this name may be given in connection with some festival celebration in their background. அவர்களுடைய பின்னணியிலே ஒரு பண்டிகை ஆசரிக்கப்பட்டது, அதனுடைய பின்னணியிலே இந்த பெயரை கொடுத்திருக்கலாம். Or else, இல்லை என்றால் Haggai must have been born on a festival day, therefore this name must have been given. ஆகாய் அந்த பண்டிகை நாளிலே பிறந்திருக்கக்கூடிய காரணத்தினாலே இந்த பெயரும் கொடுக்கப்பட்டிருக்கலாம். Do you understand what I am trying to say? நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று புரிகிறதா? Okay, so even here also we give names to the children. The Hindus usually give the names to the children, especially when they are born in some festivals and all. இங்கே நம்ம நாட்டிலே கூட இந்துக்கள் எல்லாம் அந்த பண்டிகை நாளிலே பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அதற்கு ஏற்றார் போல சில பெயர்களை வைப்பார்கள். Any example? ஏதாவது உதாரணம்? Tell me some names. ஏதாவது ஒரு Connected பெயர், with the festivals. ஒரு பண்டிகை சார்ந்த பெயர்கள். Nothing. So many are there, right? எத்தனையோ பெயர்கள் இருக்கிறது அல்லவா? Karthik, then Karthik, then Shiva God. Okay, so then any festival. இப்போ கார்த்திக், Tell elderly sisters can tell some names. கார்த்திகை தீபம் சொல்லுவாங்க, அன்னைக்கு பிறக்கிறவங்களுக்கு கார்த்திக்னு பேரை வைப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது பெயர்கள் உங்களுக்கு தெரியுமா? Tell me. சிவராத்திரி. Shivaratri, Shiva, சிவன். Some are telling something. Tell me some names. வேற ஏதாவது பெயர்களை சொல்லுங்க. Vinayak, right? So like that, so many names are there because the children are born in those festival days. இப்படியாக அந்த பண்டிகை நாளிலே பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இப்படி
விதவிதமான பெயர்களை வைக்கிறார்கள். Okay, so you can think about that. அதை சிந்தித்து பாருங்கள். Okay, now come back. Haggai must have been born. Mostly it is suggested that Haggai must have been born on a festival day. Therefore, this name was given to him. அந்த பண்டிகை நாளிலே அவர் பிறந்த காரணத்தினாலே அவருக்கு இந்த ஹக்காய் என்ற பெயர் கொடுக்கப்பட்டிருக்கலாம். And even when you see the first verse, look at first verse. முதலாம் வசனத்தை பாருங்கள். தரியு ராஜாவாகிய தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் 6ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனுக்கும் யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுக்கும் உண்டாகி அவர் சொன்னது என்னவென்றால். Okay, so now we read about the beginning of the ministry of Haggai. ஆகாயினுடைய ஊழியத்தின் ஆரம்பத்தை நாம் பார்க்கிறோம். Now if you look at this date, we understand that his ministry also started on a festival day. அவருடைய அந்த ஊழியமும் கூட ஒரு பண்டிகை நாளிலே தான் ஆரம்பித்தது. Do you understand what I am trying to say? நான் என்ன சொல்ல வருகிறேன் புரிகிறதா? Haggai was born on a festival day. ஆகாய் ஒரு பண்டிகை நாளிலே பிறந்தார். And not only that, his ministry also was started on a festival day. அவருடைய ஊழியமும் ஒரு பண்டிகை நாளிலே தான் ஆரம்பமாகிறது. So it was started on a new moon festival day. New moon means Paurnami. ஒரு பௌர்ணமி நாளிலே அது ஆரம்பமாகிறது. You understand that? So that is when you talk about Haggai, his birth as well as his ministry took place on a festival day. ஆகாயை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவருடைய பிறப்பும் அவருடைய ஊழியமும் ஒரு பண்டிகை நாளிலே ஆரம்பமானதாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. Clear? So that is what we can understand about the name Haggai. ஆகாய் என்ற பெயரிலிருந்து இதுதான் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. Understood? புரிகிறது அனைவருக்கும்? Everybody got it right? Okay, now date. எப்பொழுது இது எழுதப்பட்டது? Okay, now when you study about the date, we see that if you read, only 2 chapters are there, right? நாம் இந்த புத்தகத்திலே பார்க்கும் பொழுது 2 அதிகாரங்கள் தான் இருக்கிறது இல்லையா? Isn't it? All right. So we will finish it within 2 weeks. 2 வாரத்திலே நாம் முடித்து விடுவோம். Right. Okay. So this is only 2 chapters. 2 அதிகாரங்கள் தான் இருக்கின்றன. But there are 4 sermons or messages in this book. இந்த புத்தகத்திலே 4 செய்திகள் அல்லது பிரசங்கங்கள் இருக்கின்றன. So if you look at the beginning of the sermon, அந்த பிரசங்கத்தினுடைய ஆரம்பத்தை நாம் கவனித்து பார்த்தால் the date of the sermon also is given. அந்த பிரசங்கத்தினுடைய தேதியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Do you understand that? So if you want to understand the date, you should only read the verses. There it is very clearly given. நமக்கு இந்த புத்தகம் எழுதப்பட்ட தேதி புரிய வேண்டுமென்றால் இந்த 2 அதிகாரங்களே சொல்லப்பட்ட அந்த நாட்களை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். So exact day and the date is very specifically given. சரியான தேதி மாதம் எல்லா காரியங்களும் இந்த புத்தகத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. But we are not able to get such kind of exact date in relation to other books. மற்ற புத்தகங்களை நாம் பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட சரியான தேதியை நாம் கண்டுபிடிக்க முடியாது. But here we have the exact date very specifically stated in the book itself. இந்த புத்தகத்திலேயே குறிப்பிட்டு சரியான ஒரு தேதி சொல்லப்பட்டிருக்கிறது. Okay, so look at the beginning. There we read that அந்த முதல் வசனத்தை பாருங்கள். ராஜாவாகிய தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் 6ஆம் மாதம் 1 தேதியிலே. Okay, we read about the king Darius. தரியு ராஜாவை குறித்து நாம் வாசிக்கிறோம். Right. So there we know in the history that the Darius started his reign in 522 BC. தரியுவாகிய ராஜா அவருடைய ஆளுகையை கிறிஸ்துவுக்கு முன் 522ஆம் வருடத்திலே ஆரம்பித்தார். Notice here. இதை கவனித்து பாருங்கள். In 522 BC, Darius started his kingdom or reign. கிறிஸ்துவுக்கு முன் 522ஆம் வருஷத்திலே தரியு தன்னுடைய ராஜ்ய பாரத்தை அவர் ஆரம்பித்தார். And now if you look at all these 4 messages here, இங்கே சொல்லப்பட்டிருக்கிற
இரண்டாவது வருஷம் second year will be 524. What? 520, isn't it? 520 BC. 520ஆம் வருடம் கிறிஸ்துவுக்கு முன். You understand that, isn't it? Okay. BC comes backward. BC என்பது பின்னோக்கி வரும். Right? So you should know that. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். So Darius started his reign in 522 BC. தரியு 522ஆம் வருஷத்திலே ஆளுகை ஆரம்பித்தார். So Haggai received the messages in the second year of Darius, that is 520 BC. தரியு அரசாண்ட இரண்டாம் வருஷத்திலே ஆகாயுக்கு இந்த செய்தி கிடைத்தது. அப்படி என்றால் கிறிஸ்துவுக்கு முன் 520ஆம் வருடத்திலே. So the date is very clear from the book itself. இந்த புத்தகத்திலிருந்தே தேதி நமக்கு மிகவும் தெளிவாக புரிகிறது. And even the day and the date also given. மாதமும் தேதியும் கூட குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. That we will see later. அந்த காரியங்களை பிற்பாடு பார்க்கலாம். But when you consider the date of the book, we should understand that it was written in 520 BC. ஆனால் இந்த தேதிகளை வைத்து நாம் பார்க்கும் பொழுது கிறிஸ்துவுக்கு முன் 520ஆம் வருடத்திலே இந்த புத்தகம் எழுதப்பட்டது. So let us see a historical background. You want cloth? Yeah. Good. The third important thing, let us see the historical background. மூன்றாவது முக்கியமானது வரலாற்று பின்னணி. Right. So we need to understand where this Haggai comes. இந்த ஆகா எங்கே இருந்து வருகிறார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Okay, in the Bible where he fits, that is very important. வேதத்திலே அவர் எங்கே பொருந்துகிறார் அது ரொம்ப முக்கியம். Okay, so that in order to understand that we need to have a historical background in brief. அதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வரலாறு பின்னணி சுருக்கமாக நாம் புரிந்து கொண்டிருக்க வேண்டும். All right, just a diagram in which you can just see where things fit together. ஒரு சிறிய வரைபடம் போட்டு காண்பிக்கிறேன். இதை பார்க்கும் பொழுது அவர் எந்த இடத்திலே பொருந்துகிறார் என்று நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். Okay, we will begin with Exodus. யாத்ராகம் புஸ்தகத்திலிருந்து நாம் ஆரம்பிக்கலாம். Okay, then from Exodus we have 40 years of wilderness. யாத்ராகமத்திலே 40 வருடங்கள் வனாந்தரத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். Then we have 45 years of conquest. 45 வருடங்கள் அவர்கள் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடியதை நாம் பார்க்கிறோம். So it is a time of blessings and cursing. அது ஆசீர்வாதங்களும் சாபங்களும் நிறைந்த ஒரு காலகட்டமாக இருந்தது. It's the history of Israel. Okay, consider very specifically. இது இஸ்ரவேலருடைய சரித்திரம். ஆகையால் மிகவும் ஜாக்கிரதையாக நீங்கள் அனைவரும் கவனித்து பாருங்கள். Then there was a long time period, 400 years. அதற்கு பிற்பாடு ஒரு 400 வருடங்கள். It is a time period of kingdom. அது ராஜாக்களின் காலமாய் இருந்தது. Okay, we know about Saul and till the king, the final kings. சவுல் முதற்கொண்டு கடைசி ராஜா வரைக்கும் நமக்கு தெரியும். Okay, so even after the division also there were kings in northern kingdom and southern kingdoms. அந்த ராஜாங்கங்கள் பிரிந்த பிற்பாடும் தெற்கு ராஜாவும் வடக்கு ராஜாவும் கூட ராஜாக்கள் இருந்தார்கள். And then we see that there was a first deportation took place in 605 BC. கிறிஸ்துவுக்கு முன் 605ஆம் வருடத்திலே First captivity. சிறைபிடிக்கப்பட்ட காலத்தை நாம் பார்க்கிறோம். Then in 586 அதற்கு பிற்பாடு கிறிஸ்துவுக்கு முன் 586ஆம் வருடத்திலே we see that temple was destroyed. Temple was destroyed. எருசலேம் தேவாலயம் அங்கு அழிக்கப்பட்டது. Okay. Then they were in Babylon for almost 70 years. அதற்கு பிற்பாடு பாபிலோனிலே 70 வருடங்கள் சிறைப்பிடிக்கப்பட்டிருந்தார்கள். Right?
They were in Babylon. பாபிலோனிலே இருந்தார்கள். Then we see there was return from Babylon in 536 BC. 536 வருடத்திலே பாபிலோனிலிருந்து அவர்கள் திரும்ப வந்தார்கள். Okay, that was first return in 536 BC. I will explain it later after. கிறிஸ்துவுக்கு முன் 536 வருடத்திலே முதல் குழுவானவர்கள் திரும்பி வந்தார்கள். அந்த காரியங்களை குறித்து பிற்பாடு நான் விளக்குகிறேன். Then in 516 அதற்கு பிற்பாடு 516 வருடத்திலே the temple construction was completed. தேவாலயத்தை கட்டக்கூடிய வேலை அங்கே முடிவடைந்தது. Okay, so just to look at this. இதை கவனித்து மாத்திரம் பாருங்கள். Now we are starting with Exodus here. இங்கே யாத்ராகம புத்தகத்திலிருந்து நாம் ஆரம்பிக்கிறோம். We have the book of Exodus in the Bible. வேதத்திலே யாத்ராகம புத்தகம் இருக்கிறது இல்லையா? That is beginning with 1445 BC. 1445 வருடம் கிறிஸ்துவுக்கு முன் அந்த காலகட்டத்தில் ஆரம்பமாகிறது. Then there is 40 years of wilderness. அதற்கு பிற்பாடு 40 வருடங்கள் வனாந்தர வாழ்க்கை. All right. So then we have the conquest of the land, promised land. அவர்கள் வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்ட தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டார்கள். அது 45 வருடங்கள். Okay. There during those time we read about Joshua. அந்த காலகட்டத்திலே யோசுவாவை குறித்து நாம் வாசிக்கிறோம். Then Judges. அதற்கு பிற்பாடு நியாயாதிபதிகள். Then Ruth. ரூத் குறித்து நாம் வாசிக்கிறோம். Okay, all these things we read in this time period. இந்த எல்லாரையும் குறித்து இந்த சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய காலகட்டத்திலே நாம் வாசிக்கிறோம். Then we have the time period of 400 years of time period of kings. So many kings were ruling from Saul till the kingdom was divided. Several kings were there. அதற்கு பிற்பாடு 400 வருடங்கள் ராஜாக்களுடைய காலகட்டத்தை நாம் பார்க்கிறோம். Sorry, 490 years. 490 வருடங்கள். Alright, That's what I was thinking. Calculation is not coming. So it is 490 years. 490 வருடங்கள். Okay, so this will be from Saul till the first deportation, first captivity happened. சவுலிலிருந்து ஆரம்பித்து முதலாவது சிறைப்பிடிக்கப்பட்டு போன அந்த காலம் வரைக்கும். Do you understand that? இதுவரைக்கும் புரிகிறதா? Is it clear? From King Saul till the Babylonians came and attacked the Israel, that is the time period of 490 years. சாலமோன் முதற்கொண்டு பாபிலோனியர்கள் முதலாவது தாக்குதலை இஸ்ரவேலுக்கு விரோதமாக செய்த அந்த காலகட்டம் 490 வருடங்கள். So during this time period we read about Isaiah and Jeremiah. இந்த காலகட்டத்திலே தான் ஏசாயாவை குறித்தும் எரேமியாவை குறித்தும் நாம் பார்க்கிறோம். Okay, during this kingdom periods. இந்த ராஜாங்கம் காலத்திலே. And then in 605 BC what happened? அதற்கு பிற்பாடு கிறிஸ்துவுக்கு முன் 605 வருடத்தில் என்ன நடந்தது? The first group was taken from Jerusalem to Babylon as captives. எருசலேமில் இருந்த மக்கள் முதல் குழுவானவர்கள் பாபிலோனுக்கு அடிமைகளாக கொண்டு போகப்பட்டார்கள். There were 3 deportations. 3 times captives were taken to Babylon. 3 முறை பாபிலோனுக்கு சிறைப்பிடிக்கப்பட்டு போனார்கள். You understand that? And the first deportation took place in 605 BC. முதலாவது அவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டது 605 வருடத்திலே நடந்தது. Then afterwards 2 more deportations were there. அதற்கு பிற்பாடு 2 முறை இன்னும் அவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு போனார்கள். So anyhow you need to understand that 605 BC the captivity started. அது 3 முறையாக இருந்தாலும் முதல் முறையாக அவர் பிடிக்கப்பட்டது கிறிஸ்துவுக்கு முன் 605 வருடத்திலே. Is it clear? So the captivity started in 605 BC. அவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு போன அந்த காலம் ஆரம்பமானது கிறிஸ்துவுக்கு முன் 605 வருடத்திலே. Then 586 BC temple was destroyed. அதற்கு பிற்பாடு கிறிஸ்துவுக்கு முன் 586 வருடத்திலே
எருசலேம் தேவாலயம் அங்கே இடிக்கப்பட்டது. Do you understand that? So completely they destroyed everything and took everybody as captives to Babylon. முழுவதுமாக அந்த தேவாலயத்தை அழித்துவிட்டு அனைவரையும் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து போனார்கள். Then this time period is almost 70 years of life in Babylon as captives. அடிமைகளாக பாபிலோனிலே அல்லது சிறைப்பிடிக்கப்பட்டவர்களாக 70 வருடங்கள் இருந்தார்கள். So in this time period we read about Ezekiel and Daniel. இந்த காலகட்டத்திலே தான் எசேக்கியேல் தானியேலை குறித்து நாம் பார்க்கிறோம். All right, they were the prophets during the time of captivity. Ezekiel and Daniel. சிறைப்பிடிக்கப்பட்டு போன காலத்திலே எசேக்கியேலும் தானியேலும் தீர்க்கதரிசிகளாக இருந்தார்கள். Understanding? புரிகிறது அனைவருக்கும்? புரியுதா இல்லையா சொல்லுங்க. It's very simplified. I am not giving all the history. ரொம்ப சுலபமாக நான் சொல்கிறேன், வரலாறு முழுவதுமாக நான் சொல்வதில்லை. Just look at the divisions and just try to understand it. அந்த பிரிவுகளை கவனித்து நீங்கள் புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள். Then what happened? After 70 years, first group of people from Babylon returned to Jerusalem. 70 வருடங்களுக்கு பிற்பாடு பாபிலோனிலிருந்து முதல் குழுவானவர்கள் எருசலேமுக்கு திரும்பி வந்தார்கள். And they came to rebuild the temple. அவர்கள் எருசலேம் தேவாலயத்தை கட்டுவதற்காக வந்தார்கள். Do you understand that? In that group, அந்த who was there? குழுவிலே யார் இருந்தார்? Who was there? Haggai was there. ஆகாய் இருந்தார். You understand that? So Haggai comes here. Understand? Haggai comes here in relation to the first return of the people of Israel from Babylon to Jerusalem. பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து எருசலேமுக்கு திரும்ப வந்த முதல் குழுவிலே ஆகாய் காணப்படுகிறார். Again, three groups came from Babylon. பாபிலோனிலிருந்து அதற்கு பிற்பாடு 3 குழுக்களாக வந்தார்கள். Totally 3 groups. மொத்தமாக 3 குழுக்கள். And first group came in 536. Along with them, Haggai was there. கிறிஸ்துவுக்கு முன் 536ஆம் வருடத்திலே முதல் குழுவானவர்கள் திரும்பி வந்தார்கள். அந்த குழுவிலே ஆகாய் இருந்தார். They came to rebuild the temple. தேவாலயத்தை கட்டும்படியாக அவர்கள் வந்தார்கள். So that is the message we have in the book of Haggai. ஆகாயின் புத்தகத்திலே இந்த செய்தியை தான் நாம் பார்க்கிறோம். Did you understand that? எல்லாருக்கும் இது புரியுதா? So we should understand where Haggai is. ஆகாய் எங்கே பொருந்துகிறார் என்று நாம் பார்க்க வேண்டும். Clear? So it is the history of the people of Israel. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வரலாறு இது. Any doubt? ஏதாவது சந்தேகங்கள்? Brother, between the 1445 and 605, is there any other time lapse in between? No, totally it will come. See, we are only just calculated from wilderness only. Okay. Totally it comes almost 1095. Okay. Right. Just not 1095. It will come to here. It is 1095 BC. That means 1095 means you have to minus from here. Yeah. 350 years. 350 Close years. to 350 Close years. to 350 years time period. Okay. Understand? Okay. No, but that wilderness journey started in 1445. No, we cannot say that. Ah. Exactly, we cannot say that. Right? I am just putting the the incidents in the. Okay. It was for how long it was? 40 years. அந்த முதலிலே இருக்கக்கூடிய வருடங்களை சரியாக நாம் கணக்கிட முடியாது. It is not exact. I am just talking நடந்த சம்பவங்களை மாத்திரம் நான் வருடங்களாக குறிப்பிடுகிறேன். Are you understanding me? So from here till conquest almost 300 and apart from this there were many other years. Almost 350 years are there. அந்த முதல் 40 45 அந்த வருடங்களுக்குள்ளே 390 almost 350
ஏறத்தாழ ஒரு 350 வருடங்கள் மற்ற சரித்திரம் இருக்கிறது. அது நம்முடைய இந்த வகுப்புக்காக நான் எடுக்கவில்லை. Yeah, 350 years, no? Yeah. 350 years. 350 வருடங்கள். Right. But I only mentioned the important events here. முக்கியமாக நடந்த சம்பவங்களை மாத்திரம் நான் குறிப்பிட்டிருக்கிறேன். Is it clear? All right. So this is 490 years. ராஜாக்களுடைய காலகட்டம் 490 வருடங்கள். This is what we have to understand exactly, because this is previous things, because we have to understand so many things in relation to this captivity here. ராஜாக்களுக்கு முன்பாக நடந்த சம்பவங்கள் அவ்வளவு புரியவில்லை என்றாலும் பரவாயில்லை. ஆனால் ராஜாக்களிலிருந்து நாம் சரியாக புரிந்து கொண்டால்தான் இந்த காலகட்டத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். Okay, that's the reason exactly 490 I mentioned here. அந்த காரணத்தினால்தான் சரியாக 490 வருடங்கள் பார்க்கிறோம். Understood? Just a brief history about Israel, starting with Exodus, then wilderness, then the conquest of the promised land, then the kingdom period, then captivity and return from the captivity. இஸ்ரவேல் ஜனங்களுடைய சுருக்கமான சரித்திரம் அது. அவர்கள் அந்த வனாந்தர யாத்திரையை ஆரம்பித்து அதற்கு பிற்பாடு வாக்குத்தத்த தேசத்தை சுதந்திரித்து பிறகு ராஜாக்களுடைய காலம், சிறைப்பிடிக்கப்பட்டு மறுபடியும் திரும்ப வந்த ஒரு காலம். So that is the history. Understood? இதுதான் ஒரு வரலாறு. Any doubt? ஏதாவது சந்தேகம்? Okay. So where is our Haggai? ஆகா இப்பொழுது எங்கே இருக்கிறார்? Haggai is with the group, those who return to rebuild the temple of God after the Babylonian captivity. தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படியாக பாபிலோனின் சிறையிருப்பிலிருந்து திரும்ப வந்த முதல் குழுவிலே ஆகா இருக்கிறார். Now here is the captivity. இங்கே சிறையிருப்பு காணப்படுகிறது. Now why they were taken to captivity? ஏன் அவர்கள் சிறையிருப்புக்கு கொண்டு போகப்பட்டார்கள்? Why they were taken to captivity? ஏன் அவர்கள் சிறையிருப்புக்கு கொண்டு போகப்பட்டார்கள்? Tell me. சொல்லுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. So they were taken to captivity after the kingdom period. Why they were taken to captivity? ராஜாக்களுடைய காலத்திற்கு பிற்பாடு சிறையிருப்புகளுக்காக அவர்கள் பிடிக்கப்பட்டு போனார்கள். எதற்காக? Misbehavior. Okay. Now basically we need to understand that they were taken to captivity because they did not obey the commandments given in Deuteronomy chapters 28 to 30. உபாகமம் புஸ்தகம் 28 30 அதிகாரங்களிலே கொடுக்கப்பட்ட கட்டளைகளுக்கு அவர்கள் கீழ்ப்படியாத காரணத்தினாலே அவர்கள் சிறையிருப்புக்கு கொண்டு போகப்பட்டார்கள். Do you understand that? Why the people were taken into 70 years of captivity? ஏன் அவர்கள் 70 வருடங்கள் சிறையிருப்புக்கு கொண்டு போகப்பட்டார்கள் என்றால், because they did not obey the commands given to the people of Israel in Deuteronomy chapters 28 to 30. உபாகமம் புஸ்தகம் 28 அதிகாரத்திலிருந்து 30 அதிகாரம் வரைக்கும் கொடுத்த கட்டளைகளுக்கு அவர்கள் கீழ்ப்படியாமல் போன நிமித்தமாக சிறையிருப்புக்கு சென்றார்கள். Now if you read the books, the prophetical books that are there before Haggai, ஆகாயுக்கு முன்பாக இருக்கக்கூடிய தீர்க்கதரிசன புத்தகங்களை நான் வாசித்து பார்த்தால், in all those prophetical books the prophets were warning these people of Israel about these sins that they were doing. அந்த தீர்க்கதரிசன புத்தகத்திலே தீர்க்கதரிசிகள் இஸ்ரவேல் ஜனங்களை இந்த பாவங்களை குறித்து எச்சரித்துக் கொண்டிருந்தார்கள். You are not obedient to these passages. இந்த வேத பகுதிகளுக்கு அவர்கள் கீழ்ப்படியவில்லை. And therefore the Lord was giving them warning that Assyrians and the Babylonians will come and destroy you. நீங்கள் கீழ்ப்படியாத காரணத்தினாலே
அசீரியர்களும் பாபிலோனியர்களும் வந்து உங்களை அழித்து போடுவார்கள் என்று சொன்னார்கள். And that is what we read in all other prophetical books. இதற்கு முன்பாக இருக்கக்கூடிய தீர்க்கதரிசன புத்தகத்திலே அந்த காரியங்களை தான் நாம் வாசிக்கிறோம். So we read in the history that Assyrians came and destroyed the northern kingdom. அசீரியர்கள் வந்து வடக்கு ராஜ்யத்தை அழித்து போட்டார்கள். And then the Babylonians came and destroyed the southern kingdom. அதற்கு பிற்பாடு தென் ராஜ்யத்தை பாபிலோனியர்கள் வந்து அழித்து போட்டார்கள். You understand that? புரிகிறதா? And now we are in where? நாம் இப்பொழுது எங்கே இருக்கிறோம்? We are in the book of Haggai. ஆகாயின் புத்தகத்தில் இருக்கிறோம். Where? எங்கே? Where are we now? இப்போது நாம் எங்கே இருக்கிறோம்? We jumped over that 70 years of captivity. அந்த சிறையிருப்பின் 70 வருடங்களை கடந்து விட்டு we are in return. First group returned to their own land. அவர்களுடைய சொந்த தேசத்திற்கு திரும்ப வந்த முதல் குழுவிலே நாம் இருக்கிறோம். So this prophet is post exilic prophet. That means it is written. இந்த தீர்க்கதரிசியானவர் சிறையிருப்புக்கு பின் வந்த ஒரு தீர்க்கதரிசியா இருக்கிறார். Who are the prophets? Those who wrote after this exile. இந்த சிறையிருப்புக்கு பிற்பாடு எந்தெந்த தீர்க்கதரிசி எல்லாம் எழுதினார்கள்? Okay. Haggai, Zechariah and Malachi. Why exactly 70 years? ஏன் சரியாக 70 வருடங்கள்? Every 7th year. Yeah. See, God has told these people of Israel that every 7th year they should rest the land. தேவன் அந்த இஸ்ரவேலருக்கு கட்டளையிட்டிருந்தார், ஒவ்வொரு 7வது வருடமும் நிலத்திலே அவர்கள் பயிரிடக்கூடாது. Do you understand that? That is a command given by the Lord. தேவன் அந்த கட்டளையை கொடுத்தார். Every 7th year the land should take rest. ஒவ்வொரு 7வது வருடமும் நிலமானது அங்கே ஓய்வெடுக்க வேண்டும். Did they do that? அவர்கள் அதை செய்தார்களா? No, they did not do. அவர்கள் அதை செய்யவில்லை. This 490 years, that's what this particularly I mentioned here.
அதை தான் நான் குறிப்பிட்டு இந்த வருடத்தை சொன்னேன். 490 years they did not allow the land to rest in the 7th year. இந்த 490 வருடங்களும் 7வது வருடத்திலே அவர்கள் நிலத்தை விடவில்லை. You understand that? So every 7th year it should be a sabbatical year. ஒவ்வொரு 7வது வருடமும் அது ஒரு ஓய்வு ஆண்டாக இருக்க வேண்டும். But they did not leave the land for rest, but they were trying to work and earn for themselves. அவர்கள் அந்த 7வது வருடம் நிலத்திற்கு ஓய்வு கொடுக்காமல் அவர்களுக்காக அந்த நிலத்திலே வேலை செய்து கொண்டே இருந்தார்கள். So if you count 490 years, okay, equal to 7th year, okay, how many it will come? இந்த 490 வருடங்கள் 7ஆலே வகுத்தால் எத்தனை ஆண்டுகள் வரும்? It is 70 years. 70 வருடங்கள். You understand that? So that is why exactly 70 years they were in captivity. அந்த காரணத்தினால் தான் சரியாக 70 வருடங்கள் அவர்கள் சிறையிருப்பில் இருந்தார்கள். Did you understand that? இதுவரைக்கும் புரிந்ததா? Are you getting me? So we should know why the Lord sent them for 70 years of captivity. ஏன் தேவன் அவர்களை 70 வருட சிறையிருப்புக்கு அனுப்பினார் என்ற அந்த காலகட்டத்தை நாம் புரிந்து வைத்திருக்க வேண்டும். Now something we need to learn from this also. இந்த காரியத்திலிருந்து நாமும் சில காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். What is that? அது என்ன? சண்டே. But we need to learn from here. நாம் இங்கே என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? ఏంది? 1 days for the Lord. Okay. Right. Okay. So what we need to understand here is when the Lord punishes, he doesn't do it immediately. தேவன் தண்டிப்பது உடனே அவர் தண்டிப்பதில்லை. You understand that? When God punish you, God will not punish you immediately. தேவன் தண்டிக்கும் பொழுது அவர் உடனேயே தண்டிப்பதில்லை. How long he waited? எத்தனை வருடங்கள் அவர் காத்திருந்தார்? 490 years he waited. 490 வருடங்கள் அவர் காத்து கொண்டிருந்தார். And why he was waiting? ஏன் அவர் காத்து கொண்டிருந்தார்? Giving them chances to repent. அவர்கள் மனம் திரும்புவதற்கான வாய்ப்புகளை அவர் கொடுத்து கொண்டிருந்தார். Giving them opportunity to come back. அவர்கள் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகளை அவர் கொடுத்தார். So how long the Lord was patiently waiting for these people? இந்த ஜனங்களுக்காக தேவன் எத்தனை வருடங்கள் பொறுமையாக காத்து கொண்டிருந்தார். How gracious our God is. நம்முடைய தேவன் எவ்வளவு கிருபையுள்ளவர். நம்முடைய வாழ்க்கையிலே சில வேளைகளை பாவம் செய்வதற்கான இது ஒரு உரிமையாக நாம் எடுத்துக்கொள்கிறோம். Now when you commit a sin immediately no punishment comes, right? நாம் ஏதாவது பாவம் செய்யும்போது தண்டனை உடனே வருவதில்லை இல்லையா? Isn't it? So we think that no problem, God left it. கர்த்தர் விட்டு விட்டார், பரவாயில்லை என்று நாம் நினைக்கிறோம். Again you do the sin. மறுபடியும் அதே பாவத்தை செய்கிறோம். The Lord is giving again time for you to come back, but you think that oh, God did not bother it. தேவன் மறுபடியும் உனக்கு நேரத்தை கொடுக்கிறார், ஆனால் நீங்கள் தேவன் கண்டுக்கல அப்படின்னு நினைக்கிறீங்க. Again you commit sin. மறுபடியும் பாவம் செய்கிறோம். And you are keep on sinning, going on sinning without repenting. மனம் திரும்புதே இல்லாமல் திரும்ப திரும்ப பாவம் செய்து கொண்டே இருக்கிறோம். And in 2 Peter, Apostle Peter makes it very clear. 2 பேதுரு நிருபத்தில்
opportunity to come back and repent. கிருபையுள்ளவராய் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து நீ மனம் திரும்பி அவரிடத்திற்கு திரும்ப வர வேண்டும் என்று அப்படி செய்கிறார். Continue without repentance and go on in your life by continually sinning. நீ மனம் திரும்புதல் இல்லாமல் தொடர்ந்து அந்த பாவத்திலே இருப்பாயானால் According to the proportion, you will get the punishment. கர்த்தரிடத்திலிருந்து அந்த அளவின்படியே உனக்கு தண்டனை கிடைக்கும். வரலாறிலிருந்து அந்த காரியத்தை நாம் தெளிவாக கற்றுக்கொள்ள முடிகிறது. How serious are we in our Christian? நம்முடைய கிறிஸ்தவ எவ்வளவு அக்கறையுள்ளவர்களாக இருக்கிறோம். Have you handled sins in our life? நம்முடைய வாழ்க்கையிலே பாவங்களை எப்படியாக கையாளுகிறோம். Is there any sin that is unconfessed in your life? தேவனிடத்தில் அறிக்கையிடாத பாவம் உங்களிடத்தில் ஏதாவது இருக்கிறதா? Think about yourself. உங்களை நீங்களே சிந்தித்து பாருங்கள். Don't keep it pending. He is giving you chances again and again. தேவன் உங்களுக்கு வாய்ப்புகளை திரும்ப திரும்ப கொடுக்கிறார். உங்களிலே அந்த பாவங்களை வைத்துக் கொள்ள வேண்டாம். So repent and come back to the Lord and have a reconciliation. மனம் திரும்பி கர்த்தரிடத்திற்கு வந்து அவரோடு கூட ஒப்புரவாகுங்கள். There you will have the blessing. அப்பொழுது உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். Otherwise, இல்லை என்றால் God will wait and wait and wait. Finally, punishment is seen. தேவன் காத்துக்கொண்டு இருப்பார். கடைசியில் அவருடைய தண்டனை மிகவும் கொடியதாயிருக்கும். Be careful in our daily lives. ஆகையால் நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருப்போம். Is it clear? தெளிவாய் புரிகிறதா?